என் செல்ல குழந்தையே, உன் தாயானவள் இந்த வராகி. நான் சொல்கின்ற இந்த ஒரு நோக்கத்திற்காகத்தான் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நிச்சயமாக காரணம் தெரிந்தால் என் பிள்ளை கண்ணீர் சிந்துவாய். உன்னை கண்கலங்க வைக்க வேண்டும் என்பது ஒன்றும் உன் தாயின் விருப்பம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்ல வருகிறேன் என்றால், நான் ஒரு நோக்கத்தோடு தான் உன்னை தேடி வருகிறேன் என்றால், நிச்சயமாக இதனை என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு உன் அம்மாவினுடைய அன்பு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் இந்த நேரம், இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுமையாக எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். சரியாகவும் எதையும் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கவிருக்கும் எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக கொண்டு இருக்கும் இந்த நேரம், இனி நடப்பதை எல்லாம் நீ தெளிவில் கொண்டு இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ வேண்டும். அம்மாவினுடைய நோக்கம் என்னவாக இருந்தாலும் சரி, ஒருபோதும் அதில் உனக்கு கெடுதல் இருக்காது. ஒருபோதும் அதில் என் பிள்ளைக்கு துரோகம் இருக்காது. என்னவாக இருந்தாலும் தாயின் அன்பு அதில் கலந்திருக்கும். இந்த தாய் உன் மீது கொண்ட நம்பிக்கை அதில் கலந்திருக்கும். உனக்காக ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் முழுக்க, இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னோடு நின்று எதிர்கொள்ளும் எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரம் என்ன நடக்கும் என்பதனை எல்லாமும் யோசித்து நீ கலங்குவதை விடுத்து, உனக்கு நடப்பதை எல்லாமும் நீ சரியாக எதிர்கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் நின்று நான் பேச நினைப்பது எல்லாமும் இனி எப்பொழுதுமே உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான தீர்வை நம்பிக்கையோடு கொடுக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த நேரம் நான் உனக்கென சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். காலம் உனக்கு ஏற்றது போல எல்லாவற்றையுமே ஒரு சேர கொண்டு வந்து தருகின்ற இந்த நேரம் முழுக்க, இனி அத்தனை விஷயங்களையும் நீ உனக்கானது என்பதனை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை விஷயங்களிலும் உன்னுடைய நிலைமைக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் நீ ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ளும் இந்த நேரம் முழுக்க, இனிமேல் என்ன நடப்பதாக இருந்தாலும் அத்தனையிலும் நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லது நடக்கும் எனும் பொழுது நாம் ஒருபோதும் நம்முடைய நம்பிக்கையை கைவிட்டு விடக்கூடாது. தீயது நடக்கிறது என்றாலும் நம்முடைய உணர்வுகளை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. என்னவானாலும் சரி, நாம் சரியாக இருக்கிறோம் என்ற ஒரு உணர்வு நமக்குள் இருக்கும் வரை நாம் எதையுமே நினைத்து இங்கு கலங்கிவிட வேண்டாம். எதையுமே யோசித்து நாம் வருந்த வேண்டாம். அம்மாவினுடைய வார்த்தைகளை கேட்டு உன் கண்கள் கலங்கும் என்றால் அது உன்னுடைய கஷ்டத்திற்காக அல்ல, அது உன்னுடைய ஆனந்த கண்ணீராகவே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் கண்ணீரை கண்டு ரசிப்பவள் நான் அல்ல. சுற்றி இருப்பவர்கள் போல என்னை ஒருபோதும் நீ நினைத்து விடக்கூடாது. உன்னை தேடி வருகின்ற இந்த தெய்வம் எப்பொழுதுமே உனக்கு நல்லதைத்தான் நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். ஒவ்வொன்றையும் நீ உணர்ந்து புரிந்து உனக்கானது என்று எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட தொடங்கி விடுவாய். காரணத்தோடு எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக இனி வரும் நாட்களில் தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
உடனிருப்பவை எல்லாவற்றையும் நாம் என்னவாக நினைக்கிறோமோ அதுவாக இந்த வாழ்க்கையில் பல விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக மாறும். பல விஷயங்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உனக்கு மாற்றும் என்பதனையும் நீ மறக்காது. நம்பியது போல இந்த வாழ்க்கையும் இனி நீ கேட்டதை எல்லாமும் உனக்கு கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன் எண்ணம் என்னவோ, உன்னுடைய தெளிவு என்னவோ அதை இன்று நான் சோதித்து பார்க்க நினைக்கிறேன். உன் மனதில் தோன்றும் விஷயங்களை எல்லாமும் இன்றே என் பிள்ளை நீ தெளிவுபடுத்தப் போகிறாய். சரி என்றும் தவறென்றும் எல்லாவற்றையும் நீ உணர்த்தப் போகிறாய். எது உனக்கு நியாயம், எது உனக்கு அநியாயம் என்பது எல்லாமும் இனி உனக்கே தெரிய தொடங்கப் போகிறது. என் குழந்தையே, ஒரு முடிவுக்கு வருவதற்கு முன்பாக நாம் பலமுறை யோசிக்க வேண்டும் என்று நான் ஒவ்வொரு முறையும் சொல்லி இருக்கிறேன். அப்படி என் பிள்ளை சில சமயங்களில் நீ யோசிக்காமல் அவசரப்பட்டு எடுக்கின்ற பல முடிவுகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது. பல கேள்விகளை உன் வாழ்க்கையில் எழுப்பி இருக்கிறது. என்னவென்றும் ஏதுவென்றும் உணர முடியாமல் உன்னை கலங்க வைத்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நினைத்து நீ கலங்கியது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடப்பதை நீ எப்பொழுதும் போல சரியாக உணர வேண்டும். இதுதான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, கண்கள் அதிகமாக கலங்கும் நேரம், நீ இறைவனை முழுமையாக நம்பி தெய்வத்தின் முன்னால் சென்று நின்றுவிட்டால் நிம்மதி மட்டும் அந்த நேரம் உனக்கு கிடைத்துவிடும். இந்த உறவுகளை நம்பி நீ அவர்களிடம் கண்ணீரோடு போய் நின்றாயானால், அதாவது உண்மையான உறவுகளின் முன்னிலையில் கண்ணீரோடு போய் நீ நின்றாயானால் அந்த இடத்தில் சிரிப்பு உனக்கு கிடைத்துவிடும். நல்ல நட்புகளை நீ நம்பி அவர்களிடம் கண்ணீரோடு சென்றால் அந்த இடத்தில் உனக்கு ஆறுதல் மட்டும் கிடைத்துவிடும். ஆனால் உன் மீது நீ கொண்ட நம்பிக்கை, உன் மீது உனக்கான நல்ல எண்ணம், உன் மீது நீ கொண்ட தைரியம், உன் மீது நீ கொண்ட துணிச்சல், இது மட்டும்தான் உனக்கு வழி பிறக்க வழி செய்யும் என்பதனையும் மறக்காதே. என் குழந்தையே, கண்ணில் இருக்கும் அந்த கண்ணீர் துளிக்கு விடை கொடுக்க உனக்கு தேவை உன்னுடைய துணிச்சலும் தைரியமும் என்பதனை மறக்கக்கூடாது. துன்பங்கள் என்பது உதிரும் இலைகள் போன்றது, மகிழ்ச்சி என்பது துளிர்க்கும் இலைகளை போன்றது என்பதனை புரிந்து கொண்டு உதிரும் இலைகளை துளிர்க்கும் இலைகளுக்கு நீ உரமாக்கி விட்டாலே போதும். உனக்கு எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களையும் நீ சரியாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. உன்னிடத்தில் நின்று நான் ஒவ்வொரு விஷயங்களையும் உணர்த்துகின்ற இந்த காலம் முழுக்க இனி எந்த நாளும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு. எந்த நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை தெளிவை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. சுற்றி இருந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் ஒவ்வொரு சோதனைகளையும் நீ தெரிந்து புரிந்து உண்மைகளோடு இந்த வாழ்க்கையை நீ உண்மையாக வாழ்ந்துவிட பழகு. அது போதும். இனி எது நடந்தாலும் நீ தேற்றி விடுவாய். உன் வாழ்க்கையை சரியாக போற்றி நீ வாழ்ந்து விடுவாய். உனக்கான காலம் எதுவென்று என் பிள்ளை நிம்மதியோடு நீ வாழ்ந்து காட்டி விடுவாய் என்பதனையும் நீ மறக்காதே. நாம் யோசிக்கும்படி எல்லா விஷயங்களும் நமக்கு சரியாகவே நடக்கிறது எனும் பொழுது நமக்கான எதிர்காலம் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நம்மை அதிகமாக இனி உருவாக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இங்கே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் யாருமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உனக்கு தெய்வம் இந்த வராகி ஒரு தாயாக உன்னை அன்போடு அரவணைத்து வழிநடத்தும் இந்த நேரம் நிச்சயமாக நீ எப்பொழுதும் கலங்காமல் இருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. கலங்காமல் நின்று இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா நல்ல விடியலில்
உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நம்பு. எல்லா விஷயங்களும் உனக்கு முழுமையாகவே நடக்கும் என்பதனை நீ நம்பு. வாழ்க்கை முழுமையிலும் நான் உன்னை தேடி வந்து கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள். எதையோ யோசித்து இனி எப்பொழுதும் என் பிள்ளை நீ கலங்குவதை தவிர்த்து உனக்காக நீ எந்நாளும் தெளிவாக இருக்க வேண்டும். உனக்காக எந்த நாளும் நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளும் எந்த நிலையும் இனி உன்னுடைய விருப்பங்களையும் உன்னுடைய சோதனைகளையும் நீ புரிந்து நன்மதிப்போடு நீ வாழ வேண்டும் என்பதனையும் மறக்காதே. நல்லதை நாம் எதிர்பார்த்து நிற்கின்ற இந்த காலம் முழுக்க நல்ல விஷயங்களை நீ உணர்ந்து நிற்கின்ற இந்த காலம் முழுக்க இனி உனக்கும் நீ விரும்பியது எல்லாமுமே உன்னை தேடி தொடரட்டும். உனக்காக நல்ல விஷயங்கள் நீ நம்பிக்கையை கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ எப்பொழுதும் துணிந்து வந்து முன் நிற்கட்டும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, கொஞ்சம் நாம் ஆழமாக சிந்தித்து பார்த்தோமானால் இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களை நாம் நிச்சயமாக சரியாக உணர்ந்து கொள்வோம். இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தம் ஒவ்வொன்றும் நமக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிய வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் பிள்ளை விடியல் இந்த விடியலோடு நல்ல விடியலாக இருக்க வேண்டும் என்பதில் நீ எப்பொழுதுமே தைரியமாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களை சரியாக புரிந்து கொண்டு நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நாம் யோசிக்கின்ற பல விஷயங்கள் நமக்கு கொடுக்கும் சில உண்மைகளை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள். உன்னுடைய மனதிடம் நீ மன்னிப்பு கேட்டு பழகு. கோபமும் இல்லை, வெறுப்பும் இல்லை. முதலில் உன்னிடம் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று உன்னுடைய மனதிடம் சொல். உன்னுடைய விரக்திக்கு காரணமான இந்த வீணாகி போன எதிர்பார்ப்புகளை விரட்டி அடித்து விடுகிறேன் என்ற ஒரு உத்திரவாதத்தை அதற்கு நீ கொடு. தனிமையை பழகிக்கொள்வதாக உத்திரவாதம் கொடு. தவறு உன்னிடத்தில் இருப்பதனால் நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்திற்காக நீ எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நாளும் உனக்கு எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து புரிந்து கொள். உன்னிடத்தில் நின்று நான் பேச நினைக்கும் இது எல்லாமும் இனி எப்பொழுதுமே உன்னை சரியாக உணர்த்தும், எப்பொழுதுமே உன்னை சரியாக உருவாக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. என் குழந்தையே, உன்னிடத்தில் நான் என்னவெல்லாமும் சொல்ல யோசிக்கிறேனோ அதை எல்லாமுமே என்றும் என்றென்றும் உனக்கே என்று நான் சரியாக சொல்லிவிட வேண்டும். என் பிள்ளையினுடைய மனதில் தோன்றும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் எப்பொழுதுமே முழுக்க முழுக்க உனக்கு சரியாக கொடுக்க வேண்டும். உன்னுடைய ஆசைகளையும் உன்னுடைய விருப்பங்களையும் நான் நிறைவேற்ற வேண்டும். நீ என்ன கேட்கிறாய் என்பதனை எல்லாமும் நான் எப்பொழுதும் போல உனக்கே என்று சரியாக உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. 1000 விஷயங்கள் நம்முடைய மனதிற்குள் இருந்திருந்தாலும், 1000 கஷ்டங்கள் நம் மனதிற்குள் இருந்திருந்தாலும், நமக்கான ஒன்று நாம் நிச்சயமாக உணரும் பொழுது எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என்ன நடந்தாலும் நீயாக இருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள். நீயாக இருக்கிறாய் என்பதனை முதலில் தெரிந்து கொள். உன் எதிரில் நிற்பது யமனாகவே இருந்தாலும் உனக்கு துணையாக இந்த வராகி நான் வருவேன். நான் இருக்கும் பொழுது உனக்குள் எப்பொழுதும் பயம் என்ற ஒரு உணர்வு வேண்டாம்.
பயத்தை விடுத்து நம்பிக்கையை கைக்கொண்டு நீ நல்லதைச் செய்தால் எப்பொழுதுமே உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். வாழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும். அடுத்தவர்கள் பொறாமைப்படும்படி நீ வாழ வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படாதே. உன்னை பெற்றவரும் உனக்கு உற்றவரும் பெருமைப்படுகின்ற அளவிற்கு நீ வாழ்ந்தாலே போதும். பிடித்ததோ பிடிக்காததோ, உனக்கு வேண்டுமோ அது வேண்டாமோ, என்னவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கை சலித்து கொண்டேதான் உன்னை கடந்து செல்ல வைக்கிறதல்லவா? எப்படி இருந்தாலும் இதை கடந்து செல்ல வேண்டும் என்றுதான் இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லித் தருகிறது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்கள் நீ எப்பொழுது உன்னுடைய திறமையை வளர்த்து கொள்கிறாயோ அப்பொழுது உன்னை சுற்றி சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அப்பொழுது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளோடு உன்னை வாழச் சொல்கிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்று நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம் முழுக்க இனி இந்த வாழ்க்கையும் உனக்கான நேரங்களை உன்னிடத்தில் உறுதிப்படுத்தி கொடுக்கும். உனக்கான நேரங்களை ஒவ்வொன்றாக என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக எடுத்துச் சொல்லும். இனி நீ எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டப் போகிறாய் என்பதனையும் இது உனக்கு முழுமையாக உணர்த்தும் என்பதனை நீ மறக்காதே. எவ்வளவு சோதனைகளுக்கு நடுவிலும் இந்த வாழ்க்கையை நீ கவனமாக வாழ்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். எத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியிலும் இந்த வாழ்க்கையை நீ எப்படிப்பட்ட சிந்தனைகளோடு வாழ்ந்து காட்டுகிறாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான உணர்வுகளோடு நாம் சரியான புரிதலோடு மகிழ்ச்சியோடு வாழும் இந்த வாழ்க்கை இனி எப்படிப்பட்ட உண்மைகளிலும் உனக்கு கை கொடுக்க வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, ஒன்றை மட்டும் எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள். நாம் எல்லோரிடமும் உண்மையாக இருக்கிறோம். எல்லோரிடமும் நாம் நம்பிக்கையோடு இருக்கிறோம். என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதில் எல்லாமும் கவனமாக இருக்கிறோம். அதுபோல நாம் எல்லா கவனத்தோடும் சேர்ந்து ஒருபோதும் யாருக்கும் எந்த கெடுதலையும் நாம் நடத்தக்கூடாது. யார் வாழ்க்கையிலும் யார் சிந்தும் கண்ணீருக்கும் நாம் காரணமாக கூடாது என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். இதை ஒன்றை மட்டும் நீ உணர்ந்து கொண்டாயானால் இனி உனக்கு நடப்பது எல்லாமும் உன்னை தேடி வந்து உன்னை வாழச் சொல்வதை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. நல்ல விருப்பங்களை எப்பொழுதும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க என்னவென்று பெற்று கொண்டாலே அது போதும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க இனி அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக இந்த வாழ்க்கை நீ உணர்ந்து காட்டுவாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது வேண்டி நான் உருவாக்கும் இந்த விஷயங்களோடு நீயும் இனிமேல் ஆனந்தமாக இருக்க பழகிக்கொள். எப்பொழுதும் நம் மனசாட்சிக்கு மீறிய எந்த ஒரு செயலையும் நாம் செய்யக்கூடாது. நம் மனசாட்சியிடம் இருந்து நாம் எப்பொழுதும் நமக்கான நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காது. நமக்கான தெளிவோடு நாம் எதையும் பெற வேண்டும். விவாதம் செய்தாலும் அந்த இடத்தில் உடைவது என் பிள்ளைதானே. மௌனமாக சென்றாலும் அங்கு உடைவது என் பிள்ளைதானே. இனி என்ன செய்ய முடியும் என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா? நேரம் கிடைத்தால் சற்று ஆழமாக சிந்தித்து பார். அன்பை தவிர உன்னிடம் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு வேறு எதுவும் இல்லை. அந்த அன்பை மதிப்பதற்கு அவர்களுக்கு தெரியவில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இனியும் எதையும் நம்பி இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் தொலைக்காதே. எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே மாறட்டும்.
உன் விருப்பம் போல எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கட்டும். நான் இருக்கும் வரை இனி நீ கலங்குவதற்கு இங்கு எதுவும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்லதே நடக்கட்டும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.